நான் எப்பயுமே வந்து திருப்போணம் போனா வந்து மடப்புறம் காளி கோயில் போகாம வரமாட்டேன். ஸோ இவங்க வந்த உடனே போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்த உடனே மடப்புறம் காளி கோயில் போயிட்டு வந்தாச்சு. அங்க போயிட்டு வந்தாதான் ஏதோ ஒரு திருப்தியா இருக்க மாதிரி இருக்கும். அங்கேயும் போயிட்டு அப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கும் போய் நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுமே கிளம்பியாச்சு. கரெக்டா இருந்துச்சு டைம் கிளம்புறதுக்கு. ஸோ வேகமா கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எங்க சித்தி வீட்டுக்கு போய் எங்க சித்தி பையனை பார்த்துட்டு கிளம்பிடலாம். இவங்க வந்துட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனா எப்படி இருக்கும். ஸோ அதனால அவனையும் போய் பார்த்துட்டு போலான்னு ரொம்ப வேகமா தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ இதோட விலாகே வந்து இன்னும் வீடியோஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் நாங்கள் ஊருக்கு கிளம்புனதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஊருக்கு கிளம்புறது. ஏன்னா நியர்லி 40 days ஆயிடுச்சு. சும்மாவே இருந்தோம். நம்ம பசங்களும் ரொம்ப வீட்டில் ஃபிட் ஆயிருவாங்க. இங்கே வந்து திரும்ப இங்கே பழகுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அம்மாவும் வந்தாங்க, நிமலை விட்டு விடுறதுக்கு மனசே இல்லை. அதனால நானும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிமல் வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நம்ம நாள் இருந்துட்டு ஊருக்கு கிளம்புறான். அதனால அம்மா நானும் வரேன்னு வந்தாங்க. எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படிடா வச்சு சமாளிக்க போறோம். ஏன்னா இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. தூக்கி தூக்கி வச்சுக்குவாங்களா, அழுவே விட மாட்டாங்க. அங்க போய் இன்னும் கொஞ்சம் வச்சு சமாளிக்கிறது கஷ்டம்தான். ஸோ இனிமேல் நம்ம ரெகுலரா அங்க போய் நிமல் குட்டியோட வீடியோஸ்லாம் நான் நிறைய போடுறேன். ஸோ என்னோட பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். பாய்.